பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது பெயர்ந்து தள்ளுண்டு போகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கைக்கு முன்னே இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பெயர்த்து தள்ளுவதற்கு, எல்லா போராட்டங்களை, எல்லா கஷ்டங்களை விரட்டி தள்ளுவதற்கு இன்னொருவர் வருவதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்தி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லும் பொழுது எனக்கு முன்னே இருக்கிற எல்லா மலைகளையும் பெயர்ந்து போகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் மலைகளை போன்ற நிறைய பிரச்சனைகளை சத்துரு வைத்திருக்கிறான். சோத்துரும் ஒரு சில நேரத்தில் சில மந்திரவாதத்தின் வல்லமைகள், சில பிள்ளி சுனியத்தின் மூலம், சில பாரம்பரிய சாபத்தின் மூலம், சில பாவத்தின் நிமித்தம் எனக்கு முன்னே பெரிய பெரிய மலைகளாயிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது என்னால் இதை கடக்க முடியாது, என்னால் இதை தாண்ட முடியாது, என்னால் இதை ஜெயிக்க முடியாது. பல்வேறு குழப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்னே இருக்கிற மலையை பார்த்து நீ பயப்படாத. அது பெரிய மலை என்று யோசிக்காத. இது ரொம்ப பெரிய பிரச்சனை, இது பெரிய வியாதி, இது பெரிய கேன்சர் கட்டி, இது பெரிய கல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதையும் பார்த்து பயப்படாத. விசுவாசத்தோடு நீ பேச ஆரம்பி. என் நாமத்தை பயன்படுத்தி விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பி. அது வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஏமாற்றமாய் தோல்வியாய் எவைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி விசுவாசத்தோடு பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆக போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை பார்த்து பேசுங்க, உங்க குடும்பத்தை பார்த்து பேசுங்க. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா மலைகள் பெயர்ந்து தள்ளுண்டு போகட்டும் சொல்லுங்கள், அது நடக்கும். உங்க கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய் சத்துரு அநேக தடைகளை ஏற்படுத்துகிறானா, இந்த வார்த்தை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால பெயர்ந்து தள்ளுண்டு போகட்டும் சொல்ல சொல்ல நடக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் அங்க ஒரு அத்திமரத்தை சபிச்சிருப்பார். இந்த அத்திமரத்தை பார்த்து கட்டளையிட்ட உடனே இந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிடுச்சு. அதை பார்த்து தான் அங்க இருக்கிற சீசர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இந்த அத்திமரம் பட்டு போச்சு? இவ்வளவு பெரிய அத்திமரம் நேத்து நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா அது காஞ்சி வேரோடு அது பட்டு போய் கிடக்கிறது. அந்த டைம்ல அவங்க ஆச்சரியப்படுற டைம்ல தான் ஆண்டவர் சொன்னார், இந்த காரியத்தை நான் மாத்திரம் செய்ய முடியாது, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த அத்திமரத்துக்கு செய்தது போல. ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை, இந்த அத்திமரத்தை போல சின்ன பிரச்சனையும் உன்னால காய்ந்து போக வைக்க முடியும். ஒருவேளை இந்த அத்திமரத்தை காட்டிலும் ஒரு பெரிய மலையை போல, ஒரு பெரிய பர்வதத்தை போல உன் வாழ்க்கையில சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அதையும் நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நிறைய பிரச்சனைகள் பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போக போகிறது. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகள், உங்க சரீரத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகள், உங்கள் எதிர்காலத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகளை ஆண்டவர் இன்றைக்கு பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு விழச் செய்ய போகிறார். நான் சொல்லுகிறேன், இது அவருடைய பலத்தினால் அல்ல, உங்க விசுவாசத்தினால்.
அவருடைய நாமத்தை பயன்படுத்தி விசுவாசத்தோடு செய்ய ஆரம்பியுங்கள். அது எவ்வளவு பெரிய மழையாய் இருந்தாலும் அது பெயர்ந்து போவது நிச்சயம். பேதுரும் யோவானும் அங்க சர்ச்சைக்கு போகும் பொழுது ஒரு பிச்சை கேட்கிறவன் முடவன் இருக்கிறான். அவன் தேவ ஆலயத்தில் செப ஆலயத்தில் பிச்சை கேட்கிறவன். அவரிடத்தில் ஏதாவது இருக்கும் என்று அவன் அவன் எதிர்பார்ப்போடு கேட்க ஆரம்பிக்கிறான். பேதுரு சொன்னார், என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிற உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால எழுந்திரு நட. நம்பி விசுவாசத்தோடு சொன்ன உடனே அந்த வியாதி என்கிற அந்த முடமாக்கப்பட்ட அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே போய்விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்க. சோத்ரம். நான் இந்த வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறேன், மலையே பெயர்ந்து போகுதுன்னா சோத்ரம். என் நாவுக்கு கர்த்தர் மலையவே பெயர்க்கக்கூடிய வல்லமை வைத்திருக்கிறார்னா, சின்ன கேன்சர் கட்டி ஏமாத்திரம், கற்பப்பையில் இருக்கிற சின்ன கட்டி ஏமாத்திரம், குழந்தை பெற முடியாதபடி சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கிறது ஏமாத்திரம். சபையே, தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுடைய நாவிலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை சாதாரணமானது அல்ல. அது மலைகளையே பெயர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது. அது மலைகளையே புரட்டி தள்ளக்கூடிய வல்லமை படைத்தது. நீங்கள் விசுவாசிங்க. உங்க சரீரத்தில் வியாதியின் கட்டிகள் என்ன கட்டியா இருந்தாலும் அந்த கட்டிகளை கர்த்தர் பெயர்ந்து விழச் செய்ய போகிறார். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரங்க யாராவது இப்படிப்பட்ட வியாதியில கஷ்டப்படுறாங்களா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு பேசும் பொழுது, உங்களுக்கு முன்னே, உங்க வாழ்க்கைக்கு முன்னே, சரீரத்துக்கு முன்னே அவன் கட்டி வைத்திருக்கிற, மனுஷன் கட்டி வைத்திருக்கிற எல்லா பர்வதங்களும் பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். நம்புங்க. நிறைய பிரச்சனைகள் பெயர்ந்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழப்போகிறது. நிறைய வியாதிகள் பெயர்ந்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழப்போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தடைகளை உண்டு பண்ணுகிற நிறைய வல்லமைகளை ஆண்டவர் இன்றைக்கு பெயர்ந்து சமுத்திரத்தில் விழச் செய்ய போகிறார். விசுவாசமா பேசுங்க, நம்பிக்கையா பேசுங்க. நீங்க பேச பேச பெயர்க்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை பேச பேச, ஸ்தோத்திரம், பல வருஷமா முன்னாடி நின்னது, பல மாதமா முன்னாடி நின்ன எல்லா கற்களை நான் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழச் செய்வேன். அது பெயர்ந்து போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். இப்பொழுதே கட்டளையிடுங்க, நம்பிக்கையோடு கட்டளையிடுங்க. நீங்க சொல்ல சொல்ல ஆங்காங்க அற்புதம் நடக்கிறது. நீங்க பேச பேச கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். பல வருஷமா இருக்கிற சில பிரச்சனைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழ போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல, உங்க கையின் பிரயாசத்துல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் விழ போகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உனக்கு முன்னே இருக்கிற எல்லா பிரச்சனைகள் பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே விழுந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாவுகளை பயன்படுத்தி நம்பிக்கையோடு பேசுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னே இருக்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால பெயர்ந்து போவதாக, அவைகள் தள்ளுண்டு போவதாக, அவைகள் சமுத்திரத்தில் விழுந்து மூழ்கி போவதாக. ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ய போகிறபடி நான் சோதரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை நம்பிக்கையோடு துவங்க ஆரம்பியுங்கள். எத்தனை பெருசா இருந்தாலும், எத்தனை சிறுசா இருந்தாலும், உங்க வாயிலிருந்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நம்பிக்கையோடு பேசும் பொழுது நிறைய வல்லமைகள் இந்த மாசத்துல பெயர்ந்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் விழப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.